டேடஸ் மைட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 2024-25க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அடுத்த குவார்ட்டருக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவை டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. வாய்ப்புங்கிறத காட்டிலும் எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, மிட் வேல்யூஷன் தான். மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் டெக்னிக்கலாக வந்து நியூட்ரல் சைடில் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட் வந்து 254ன்னு சொல்லிட்டு டார்கெட்டை வந்து அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 204ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனோட பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோன் தான் இருக்குது. ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் கொஞ்சம் கூட தான், டாலரன்ஸ் லிமிட்டையும் தாண்டி தான் போயிருக்கு. ஆனால் இது வந்து ஃபினான்ஸ் கம்பெனி, கேபிட்டல் கம்பெனிக்கு தவிர்க்க முடியாத சூழலில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பல சந்தர்ப்பங்களில் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு வந்து இது பண்ணிக்க வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பீட்டா ஸ்கோர் வந்து லாஸ்ட் இயர் 1.25 இருக்குது. அதனால கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 10 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 8 பேர் வந்து 9 பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்தோம்னா இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 17% நெட் ப்ராஃபிட் கூடி இருக்கு, 25.9% வந்து ரெவென்யூ கூடி இருக்கு. அதே இதை Q2Qன்னு பார்த்தோம்னா 2000 கோடி ரூபாய்க்கு கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால என்னாச்சு, இபிஎஸ் வந்து 4.8லேருந்து 2.9 குறைஞ்சு போச்சு. இப்போ எம்எஃப் ஹோல்டிங்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதில் பார்த்தோம்னாக்க 0.7% அவங்க வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் 0.47% வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 0.8% வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ யாரெல்லாம் ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்தோம்னாக்க, ப்ரொமோட்டரை விட்டுருவோம், ஆதித்ய பிர்லா குரூப் தானே. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஜாமை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் எஃப்ஐஎஸ் இவங்க வந்து 3.8% வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை நம்பர்னு பார்த்துக்கலாம். 100, 1000, 10,000 லட்சம், 10 லட்சம் கோடி, 10 கோடி ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆமாம், 10 கோடி ஸ்டாக் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ டிஐஎஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஐஎஸ்ல வந்து பிஐ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 3.1% தன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இவங்க கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஐசி கூட 2% கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் நமக்கு வந்து நம்பிக்கை தரக்கூடிய பங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இதோட இந்த இபிஎஸ் தகவலை தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டோம், நம்மளோட எக்ஸல் சார்ட்டில் போட்டோம். இது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவன் வந்து இந்த 204 உடச்சிட்டு 203 உடச்சிட்டான்னா 200ல் சப்போர்ட் எடுக்கணும். 200ல் சப்போர்ட் எடுக்கலைன்னா 196ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் அவன் இந்த 196ஐயும் உடச்சிட்டான்னாக்க, கீழே உடச்சிட்டான்னா 177லேருந்து 181, அப்படி இல்லைன்னா 162லேருந்து 165 இந்த ரீஜனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வருமாங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. பெரும்பகுதி 204, 203ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபண்டமெண்டல் கிடையாது, நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபண்டமெண்டல்ங்கிறது இதுக்கு எல்லாத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதாவது நம்ம இந்த 177லேருந்து 181, 162, 165 இதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். எவ்வளோ தூரம் அடிச்சு கீழே இறங்க போகிறான்னு தெரியாது. இப்போ சப்போஸ் மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே, 209 உடச்சி மேலே ஏறினான்னா 234லேருந்து 244 இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 244 உடைச்சான் அப்படின்னு சொன்னால் 277லேருந்து 287க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு ஸ்டெப் மேலே. இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா 259லேருந்து 268க்கான ஒரு ஸ்கோரு நடுவில் குறுக்கு சால் ஓடும். அதை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோம்னாக்க 3.3 நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே 259 டு 276, 276 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். 259 இந்த ரேஞ்சு வந்து அது காட்டுது. அதே மாதிரி 262லேருந்து 268க்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இந்த இதை தூக்கி, இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டோம். அவன் வந்து இப்போ 209 உடச்சி 200, 204க்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். இந்த ரேஞ்சில் 196, 204 இப்போ 204 தான் ஓடிட்டு இருக்கு. 196க்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடி வந்துடுவான். 177 டு 181, 162 டு 165 இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுப்பான். சப்போஸ் இவன் வந்து 209 உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் 217 அதை உடச்சி மேலே போகும்போது 234 டு 244 இந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்துடுது.
அத உடைச்சு போம்போது 259லேருந்து 268 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேல போனா 274லேருந்து 287. இத உடைச்சு போனான்னா, நம்ம இந்த சைடு 307 டூ 323 அதுக்கும் மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா, இப்போ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்ன்னு பார்த்தோம்னாக்க 259லேருந்து 287க்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்கு இடையில 259லேருந்து 268க்கு நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டிய இந்த ரீஜன். இந்த ரீஜனுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு உதவியா இருக்கும். நண்பர்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.